Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidil mursalin amma ba'd. Faqad qala Allah ta'ala wa fil Qur'anil Karim wa fil Qur'anil Majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim bi fadli bismillahirrahmanirrahim. Qala Allah ta'ala ud'uni astajib lakum. Qala nabiyuna sallallahu alaihi wasallam adwa silahul mu'min. நமது மக்கள்களிடத்தில் நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாய மக்களை முடக்குவதற்கும் நிறைய சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. நமது இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு முடக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் பல விதமான கட்சிகள் மூலியமாகவும் மேலும் பல சூழ்ச்சி ஆங்காங்கே திரண்டிருக்கும் ஜமாத்துகள் மூலியமாகவும் இஸ்லாமிய மக்கள்கள் பலவித சோதனைக்கு உண்டாக்கப்படுகிறார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதற்கு பாதுகாப்பாக அமைவதற்காக வேண்டி அதுவா சிலாஹுல் முஃமின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். துவா என்பது ஒரு முஃமினுடைய கேடயமாக இருக்கிறது. துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள் என்று எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதில் முதலாவது தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்திலிருந்து துவாவை கேட்கின்றான். நீங்கள் துவா செய்வீங்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் அளிப்பதற்காக வேண்டி. அடுத்ததாக லைலத்துல் கத்ர் இரவு. இதே போன்று நிறைய இருக்கிறது. தொழுகைக்கும் பாங்குக்கும் இடையில் உள்ள நேரம், மேலும் மகரிபுக்கும் மகரிப் பாங்குக்கு முன்பாக உள்ள நேரம், மேலும் பராத் இரவு, இது போன்ற நிறைய நேரங்கள் இருக்கிறது. இது நமக்கு கிடைத்த வாய்ப்பாகவும் இருக்கிறது. நீங்கள் இதை பயன்படுத்துவதற்காக வேண்டி நானும் நீங்களும் பயன்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தௌஃபீக் தருவானாக. அடுத்ததாக துவா ஒரு 3 நபர்கள் செய்தால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். முதலாவது தந்தையும் தாயும் தன் மகனுக்கு செய்யக்கூடிய துவா, மேலும் பிள்ளை தன் தாய் தகப்பனருக்கு செய்யக்கூடிய துவா, மேலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா. தாயினுடைய துவா எந்த அளவிற்கு முக்கியமானது என்றால், ஜுரேஜ் என்னும் ஒரு இறைநேசர் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய தாயார் கூப்பிடுவார்கள். அதை அவர்கள் பொருட்படுத்தாமல் தொழுது கொண்டே இருப்பார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் கூப்பிடுவார்கள். அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அதை பார்த்த அந்த தாயார் அவரை பார்த்து, யா ஜுரேஜே, நீ ஜானியாவான பெண்ணிடம் இருந்து சோதிக்கப்பட்டே தவிர மௌத்தாக மாட்டாய் என்று அந்த தாயார் சொல்லுவார்கள். அதே போன்று அவர்கள் வேற ஒரு ஜானியான பெண்ணிடம் இருந்து சோதிக்கப்படுவார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்திருப்பார்கள், அவர்கள் குழந்தையை பாக்கியத்திற்காக வேண்டி. அதே போன்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்திருப்பான். மேலும் ஹன்னா அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அம்மா ஹன்னா அவர்களும் துவா செய்திருப்பார்கள் பிள்ளை பாக்கியத்துக்காக வேண்டி. அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கும் குழந்தையை கொடுத்திருப்பான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை அவர்கள் மக்களிடத்தில் மக்கள் தவறான அவர்கள் மீது எண்ணத்தினால் அவர்களை ஊரை விட்டு விரட்டுவார்கள். அப்பொழுது அவர்கள்
ஒரு மரத்திடம் அமர்ந்து மரத்திடம் மறைந்து அந்த மரத்திடம் பாதுகாப்பு கேட்பார்கள். அந்த மரம் இரண்டாக திறந்து அவர்களை மறைத்து கொள்ளும். அதை அவர்கள் அந்த அவர்களுடைய துணியை ஷைத்தான் பிடித்து இழுத்து விடுவான். அதன் காரணமாக அந்த துணி மாட்டிக்கொள்ளும், வெளியில் மாட்டிக்கொள்ளும். பின்பு மக்கள்கள் அந்த இடத்தில் வந்து கேட்பார். வந்து பார்த்துவிட்டு அந்த துணியை பார்த்தவுடன் அந்த மரத்தை 2 துண்டாக அறுத்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா கூறியிருப்பான், நீங்கள் அந்த மரத்திடம் கேட்ட பாதுகாப்பை என்னிடத்தில் கேட்டிருந்தால் இந்நேரத்துக்கு நீங்கள் உயிர் பிழைத்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒரு மனிதர் தலைவலியின் காரணமாக அவர் மருத்துவரிடத்தில் சென்று பார்ப்பார்கள். அவர் சிகிச்சை செய்வார்கள். அதை பார்த்துவிட்டு மருத்துவர் சொல்வார், உங்களுக்கு மூளை பிரெயின் கேன்சர் இருக்கிறது, நீங்கள் இன்னும் 1 மாதத்தில் இறந்து விடுவீர்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த நபர் அவர் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மன்றாடி துவாவும் அமல்களும் அந்த 1 மாதத்தில் அதிகமாக செய்வார்கள். எந்த அளவிற்கு அதிகமாக என்றால் அவர் மௌத்தாகிவிடுவார்கள் என்ற பயத்துடன் செய்தார்கள். அதன் காரணமாக 1 மாதம் கழித்து அவர்கள் அந்த மருத்துவரிடம் சென்று கேட்பார்கள், இங்கு பிரெயின் கேன்சர் இருந்ததற்கு அடையாளமே இல்லையே என்று கேட்பார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? இதன் அடையாளமே இங்கே இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் சொல்வார், நான் அதிகமாக துவாவும் அமல்களும் இந்த 1 மாதத்தில் செய்துவிட்டேன். அதன் காரணமாக அல்லாஹ் அந்த நோயை என்னிடத்திலிருந்து போக்கிவிட்டான் என்று சொல்வார்கள். இதே போன்று நிறைய நபிமார்களையும் ஏகப்பட்ட நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றியிருக்கிறான். இதே போன்று நிறைய நபிமார்களை காப்பாற்றியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இதே போன்று நம்மளை துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதுவா முஹுல் இபாதா என்று. துவா என்பது ஒரு முஃமினுடைய கேடயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இதே போன்ற அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் துவா செய்வது தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.